ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பங்களாவின் பெரிய அலங்கார அறையில் மதியை ஒரு பேரழகி தேவதையாக மாற்றுவதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. மதியின் அம்மா பார்வதி, அத்தை ராஜேஸ்வரி, தங்கை காவியா மற்றும் குடும்பத்தை சேர்ந்த இன்னும் சில பெண்கள் என கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து மதியை செதுக்கி கொண்டிருந்தனர். மதிக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் தங்க பார்டர் இட்ட மென்மையான சாஃப்ட் சில்க் புடவை உடுத்தப்பட்டிருந்தது. அவளது நீண்ட கார்மேக கூந்தல் பின்னி போடப்படாமல் அலை அலையாக பின்முதுகில் ஃப்ரீ ஹேராக காற்றில் மிதக்க விடப்பட்டிருந்தது. அதில் அடர்த்தியான நறுமணம் வீசும் பால் போன்ற வெண்மையான மல்லிகை சரம் சூடப்பட்டிருந்தது. அவளது நெற்றியில் 2 புருவங்களுக்கு நடுவே ஒரு அழகான சின்ன சிவப்பு பொட்டும் தலைவகிட்டில் மதியின் ஆயுள் முழுக்க ஜொலிக்க போகும் ஆதித்யாவின் இரத்த சிவப்பு குங்குமமும் பிரகாசித்தன. அவளது கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் கட்டப்பட்ட அந்த மாங்கல்யம் அவளது மார்பில் தவிழ்ந்து கொண்டிருந்தது. கண்களில் தீட்டப்பட்டிருந்த அடர்ந்த மை அவளது பார்வையின் வீரியத்தை கூட்டியது. கால்களில் அணிந்திருந்த வெள்ளி கொலுசுகள் அவள் அசையும் போதெல்லாம் மெல்லிய ராகம் பாடின. அவள் அணிந்திருந்த புடவை அவளது இடுப்போரத்தை லேசாக காட்டி நிற்க, அங்கே மறைந்திருந்த அந்த சின்ன கருப்பு மச்சம் அவளது பேரழகிற்கு திருஷ்டி போட்டு வைத்தது போல எட்டி பார்த்து கொண்டிருந்தது. மொத்தத்தில் மதி செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தங்க சிலையைப் போல, இல்லை இல்லை, ஒரு தெய்வீக செப்பு சிலையைப் போல ஜொலித்தாள். மதியின் இந்த விஸ்வரூப அழகை பார்த்ததும் அங்கே இருந்த பெண்கள் அனைவரும் அப்படியே வாயடைத்து போய் நின்றனர். என் கண்ணு எவ்வளோ அழகா இருக்கடி நீ, யாரு கண்ணு என் மகன் மேலே பற்றக்கூடாது என்று சொல்ல, ராஜேஸ்வரி அம்மா உடனே ஓடிப்போய் காதுக்கு பின்னால் ஒரு கருப்பு திருஷ்டி பொட்டை வைத்தார் என்று பார்வதியும் ராஜேஸ்வரியும் மாறி மாறி தன் மகளுக்கும் மருமகளுக்கும் திருஷ்டி பொட்டை வைத்தார்கள். ஆமாம் பார்வதி, என் மருமக இன்னைக்கு இந்திரலோகத்து தேவதையே தோக்கடிச்சிருவ போல இருக்கே. என் மகனுக்கு ஏத்த மகாலட்சுமிடா இவ. தன் மகளை ஒரு மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த பெற்ற மகளை விட ராஜேஸ்வரி அம்மா அள்ளி அணைத்து கொண்டாடுவதை பார்த்த பார்வதி அம்மா நெகிழ்ச்சியில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார். அப்போது அங்கே வந்த காவியா மதியின் காதோரம் குனிந்து குறும்புத்தனமாக பேசத் தொடங்கினாள். அக்கா, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம க்யூட்டா செம்ம செக்ஸியாக இருக்கக்கா நீ. பார்த்துக்கோ, மாமா உன்னை பார்த்த உடனே அப்படியே மொத்தமாக உன்னை சாப்பிட்ற போகிறாரு. அப்புறம் நாளைக்கு காலையில் எங்களை பார்த்து வெக்கப்படக்கூடாது சொல்லிட்டேன் என்று கோர, முகம் சிவந்து வெட்கத்தோடு காவியாவின் காதை திருகி, ஏ சும்மாரடி வாயாடி, உனக்கு எப்பவும் இதே பேச்சா போச்சு என்று தன் ஒற்றை கையால் முகத்தை மூடிக்கொண்டாள். மறுபுறம் ஆதித்யாவின் மாப்பிள்ளை அறையில் சஞ்சயும் அஜயும் சேர்ந்து ஆதியை வம்படியாக தயார் செய்து கொண்டிருந்தனர். ஆதித்யா ஒரு மென்மையான கருப்பு நிற குர்தா மற்றும் பைஜாமாவில் தன் வழக்கமான கம்பீரத்தோடு கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தான். ஆதியின் தோள்களை நிமிர்த்திவிட்டு, ஆதி சார், என்ன இது, ஏற்கனவே நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸம், இன்னைக்கு இந்த பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி மாஸாக இருக்கீங்க என்று கூற, ஆமாடா மாப்பிள்ள, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வெளியே வேணா நீ ஆதித்யவர்மங்கிற பேரில் டானாக இருக்கலாம், ஆனால் உள்ள போன உடனே நீ எங்கள் மதிக்கு வெறும் அடிமை தான், சரியா என்று சொல்லி சிரித்தனர். அதை கேட்ட ஆதியோ கண்ணாடியில் தன் காலரை சரி செய்து குறும்புடன், டேய், நான் அவளுக்கு எப்பவுமே அடிமைதான்டா, அதில் எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. அடடா, மாப்பிள்ள உருகி போயிட்டாரு. இரு, இந்த சென்ட்டை கொஞ்சம் ஹெவியாக அடித்து விடுறேன், அப்படியே மதி மயங்கி விழணும் என்று சொல்லி ஆதியின் மேல் வாசனை திரவியத்தை தெளித்து விட்டான். போட மாப்பிள்ள, போய் உன் சாம்ராஜ்யத்தை ஆரம்பி என்று சஞ்சயும் அஜயும் அவனது கைகளை குலுக்கி அவனை வாழ்த்தி அனுப்பினர். ஆதித்யா தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். நேரம் சரியாக 11 மணி. அவனது இதயம் முதல் முறையாக ஒரு புதிய படபடப்பை சந்திக்க தயாரானது. கடிகாரத்தின் முட்கள் இரவு 11 மணியை தொட்டன.
மல்லிகை பூக்களின் நறுமணம் அந்த வர்மா பங்களாவின் வராண்டா எங்கும் பிரமாதமாக வீசிக்கொண்டிருந்தது. கையில் வெள்ளி பால் சொம்போடு தன் காலடி சத்தம் கூட வெளியே கேட்காதபடி மெதுவாக நடந்து வந்து ஆதித்யாவின் அறைக்கதவை உள்ளே தள்ளினாள் மதி. அறைக்குள் நுழைந்த அடுத்த வினாடி மதிக்கு ஒரு நிமிடம் ஏதும் புரியவில்லை. அறை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. ஜன்னல் வழியே வந்த அந்த நள்ளிரவு நிலவின் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அறைக்குள் லேசாக பரவியிருந்தது. மனதுக்குள் படபடப்போடு, என்ன இது, ரூம் இவ்வளோ இருட்டா இருக்கு, ஆதி எங்கே போனாரு என்று யோசித்தபடியே அவள் முன்னால் அடி எடுத்து வைத்தாள். மதி கதவை தாண்டி 4-5 அடிகள் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டாள். பின்னால் இருந்து ஒரு கருத்த நிழல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து கதவை டக்கென்று உள்பக்கமாக தாளிட்டது. அடுத்த மைக்ரோ வினாடி ஒரு பலமான இரும்பு போன்ற கரங்கள் மதியின் மெல்லிய இடையை வளைத்து பற்றி அவளை அப்படியே பின்னோக்கி இழுத்தது. எதிர்பாராத அந்த திடுக்கிடலில் மதியின் கையில் இருந்த பால் சொம்பு லேசாக ஆட அவள் அலறுவதற்குள் ஒரு பெரிய கை அவளது வாயை பொத்தியிருந்தது. ஆதித்யா அவளை அப்படியே பின்னோக்கி இழுத்து சுவரில் சாய்ந்தபடி நின்ற தன் மார்போடு அவளை பலமாக தன் மேல் இழுத்து போட்டு கொண்டான். மதியின் பின்முதுகு ஆதியின் அனல் பறக்கும் நெஞ்சில் அப்படியே ஒட்டி கொண்டது. அவளது ஃப்ரீ ஹேர் கூந்தலின் மல்லிகை பூக்கள் ஆதியின் முகத்தில் பட்டு அவனை பித்தனாக்கியது. பதற்றத்தோடு வாய்க்குள் முனகியபடியே ஆதியின் கைகளை விளக்க முயன்றாள். ஆதி, என்ன பண்றீங்க, விடுங்க ஆதி என்று கூற ஆதித்யா அவளது வாயிலிருந்து தன் கையை மெதுவாக எடுத்தான். ஆனால் அவளது இடுப்பில் இருந்த அவனது பிடி இன்னும் இறுகியது. அவளது காதோரம் தன் இதழ்களை கொண்டு சென்று தன் சூடான மூச்சுக்காற்று அவள் மேல் படும்படி ரகசிய குரலில் பேசினான். என்னடி என் மகாராணி, உன் புருஷனை தேர்னியா? இந்த ஆதித்யவர்ம உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூற, அப்போது ஆதித்யா தனது இடது கையால் சுவரோரம் இருந்த ஒரு ஒற்றை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தான். அந்த இருண்ட அறையில் அந்த ஒற்றை மெழுகுவர்த்தியின் தங்க நிற வெளிச்சம் மட்டும் அப்படியே மதியின் முகத்தில் வந்து ஆக்ரோஷமாக விழுந்தது. அந்த வெளிச்சத்தில் மதியின் ஒட்டுமொத்த பேரழகையும் பார்த்த ஆதித்யவர்மன் அப்படியே மெய்மறந்து உறைந்து போய் நின்றான். 2 புருவங்களுக்கு நடுவே ஜொலிக்கும் அந்த சிவப்பு பொட்டும் நெற்றி வகிட்டில் இருக்கும் தன் குங்குமமும் கழுத்தில் ஆடும் மஞ்சள் தாலியும் அவளை ஒரு தெய்வீக செப்பு சிலையாக காட்டியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது இடுப்போரத்தில் எட்டி பார்த்த அந்த சின்ன கருப்பு மச்சமும் காற்றில் ஆடிய மல்லிகை சரமும் ஆதித்யாவின் கட்டுப்பாட்டை மொத்தமாக உடைத்தது. அவனது கண்கள் காதலின் வெறியில் சிவந்தன. மதியின் அழகில் மயங்கி குரல் தழுதழுக்க அவளது கன்னத்தை தன் கரங்களால் ஏந்தியவன், மதி, நிஜமாவே நீ ஏன் பொண்டாட்டி தானாடி? எனக்கு இன்னும் கனவு மாதிரி இருக்கு மதிமா. இவ்வளோ பெரிய அழகை வச்சுக்கிட்டாடி இத்தனை நாள் உன் புருஷனை ஏங்க வச்ச? மதி தன் ஓரக்கண்ணால் சுவரில் சாய்ந்து கொண்டு தன்னை தன் மேல் இழுத்து போட்டுக்கொண்டு ரகடாக பார்த்து கொண்டிருக்கும் ஆதியின் அந்த மாஸ் ஸ்டைலை பார்த்தாள். அவளது இதயம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து கொண்டது. வெக்கம் அவளது உடம்பை நடுங்க வைத்தது. தன் கையில் இருந்த பால் சொம்பை கட்டிலின் மேல் வைத்துவிட்டு ஆதியின் சட்டையை பிடித்து கொண்டு செல்லமாக கோபித்தாள். ஆதி, என்ன விளையாட்டு இது? உள்ளே வந்த உடனே இப்படியே பயமுறுத்துவீங்க? கையை விடுங்க ஆதி, எல்லாரும் வெளியே இருக்காங்க என்று கோர ஒரு கொடூரமான காதலோடு சிரித்து அவளை இன்னும் தன் நெஞ்சோடு அணைத்தவன், வெளியே யார் இருந்தா எனக்கு என்னடி? இந்த அறைக்குள்ள இனி இந்த ஆதித்யாவுக்கு நீ மட்டும்தான் உலகம். இனி உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் வேணாண்டி என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆதித்யா அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி அவளது இதழ்களில் தன் உதடுகளை பதித்தான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இருவரின் நிழல்களும் சுவரில் ஒன்றாக கலந்து நகர ஆதித்யா அவளது கையின் காயத்திற்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவளை தன் காதலால் அணு அணுவாக ஆளத் தொடங்கினான். அந்த ஒற்றை மெழுகுவர்த்தியின் ஒளியில் மதியின் மேனி தங்க சுடராய் ஜொலித்தது. ஆதியின் அனல் பறக்கும் நெஞ்சில் சாய்ந்திருந்தவள் சட்டென்று அவனது பிடியில் இருந்து நழுவி அவனது பாதங்களை நோக்கி குனிந்தாள். மதி தன் மணவாளனின் கால்களில் விழுந்து ஆசை பெற துடித்தாள். மன்னவன் ஆதியோ அவளது துடிப்பை கண்டு பதறி தடுத்தான்.
அவள் குனிவதற்குள் அவளது மெல்லிய கைகளை பற்றி தடுத்த ஆதித்யா யாரும் எதிர்பாராத வண்ணம் மதியின் பாதங்களை தொட்டு தலை வணங்கி தன் சரிபாதியான தன் காதலியிடமே ஆசி வாங்கினான். பதறிப்போன மதியோ கண்களை அகல விரித்தாள். ஐயோ ஆதி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் காலில் விழுந்து ஆசி வாங்க வேண்டியவன் நான், நீங்கள் போய் ஏன் காலில் என்று அவளது குரல் தழுத்தழுத்தது. அவளது வெட்க புன்னகையை ரசித்தபடி அவளது இடையோடு சேர்த்து தன் நெஞ்சோடு பலமாக இழுத்தவன், ஏய் இங்கே பாரடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்களும் பெண்களும் இந்த சம்சார பந்தத்தில் சரி சமந்தாண்டி. நீ எனக்கு பின்னாடி வரவே இல்லை, எனக்கு சமமாக கூட வரவ என்று கம்பீரமாய் உரைத்தான். அவன் அப்படி பாசத்தோடு மதியின் இடையை வளைத்து இழுத்த அந்த வேகத்தில் அருகில் இருந்த வெள்ளி பால் சொம்பின் மேல் இவர்களின் கைகள் பட பால் சொம்பில் இருந்த அந்த வெண்பால் அப்படியே தழும்பி தெரித்தது. பாவையின் பவள இதழ்களில் பட்டு அவளது மேனி எங்கும் வழிந்தோடியது. அந்த பசும்பால் மதியின் இதழ்களின் வெளியே இறங்கி அவளது கழுத்து வளைவுகளில் பட்டு மென்மையாக சாஃப்ட் சில்க் புடவையின் சரிவுகளில் மேடும் பள்ளமுமாய் வளைந்து நெளிந்து ஓடியது. அந்த காட்சியை ஒரு மார்க்கமாக காதலின் உச்சக்கட்ட வெறியோடு பார்த்தான் ஆதித்யவர்மன். அவனது கண்களில் அந்த பாலின் பாதையை பின்தொடர்ந்தன. மதி, இந்த பாலை வீணாக்க எனக்கு மனசில்லடி என்று முணுமுணுத்தான். அடுத்த நொடி தன் சரிபாதியின் இதழ்களில் சிந்தியிருந்த அந்த வெண்பாலை தன் உதடுகளால் அப்படியே மெதுவாக சேகரிக்க தொடங்கினான் ஆதித்யா. அவளது இதழோரம் தொடங்கிய அந்த ஈரப்பயணம் மதியின் உடம்பில் ஒரு மின்சார அதிர்வை ஏற்படுத்தியது. மதி தன் இரு கரங்களால் ஆதியின் தோள்களை வன்மையாக பற்றி கொண்டாள். மல்லிகை சரம் காற்றில் அசைந்து தன் நறுமணத்தை அரை முழக்க தூவியது. அதன் பின் அந்த இரண்டு அறையில் எதுகை தேடி அழிந்த கவிஞனுக்கு மோனையாய் அமைந்தது அவளது மேனி. இலக்கணம் மீறிய காதலில் கவிதை எழுதத் தொடங்கிய ஆதியின் பாணி. ஒற்றை மெழுகுவர்த்தி தன் உடம்பை உருக்கி கரித்து கொள்ள ஆதியின் அணைப்பில் மதி தன் நாணத்தை மொத்தமாய் மறக்க உடல்களின் மௌன கீதத்தில் உதடுகளின் யுத்தம் சத்தமில்லாமல் தொடர்ந்தது. வளைந்த இடையும் நிமிர்ந்த நெஞ்சும் அங்கே ஒன்றோடொன்று கலந்தது. வர்மா பங்களாவின் அந்த நள்ளிரவு காதலின் மாபெரும் சாம்ராஜ்யமாய் மாறியது. பாதி புரிந்தும் மீதி புரியாமலும் மதியின் கூந்தல் களைந்து படுக்கையில் சிதற அவளது கொலுசுகள் மட்டும் அந்த நிசப்த இரவில் மெல்லிய ராகமாய் ஒலித்து கொண்டிருக்க ஆதித்யவர்மன் தன் பேரழகி மதியை தன் மொத்த காதலாலும் அணு அணுவாக செதுக்கி அவளை தன் உயிராக்கி கொண்டிருந்தான். அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி தத்தளிக்கும் ஒளியில் அறையே ஒரு மாய உலகமாய் மாறியிருந்தது. ஆதியின் விரல்கள் மதியின் மேனியில் படர்ந்த போது அவள் ஒரு சின்னஞ்சிறு பூவை போல அவனது அணைப்பில் தவித்தாள். மல்லிகை பூவின் நறுமணமும் மதியின் மேனியில் படர்ந்திருந்த அந்த பாலின் வாசனையும் ஆதித்யாவை பித்தனாக்கியது. ஆதித்யா மதியின் மல்லிகை சூடிய கூந்தலை மெல்ல ஒதுக்கி அவளது கழுத்தின் வளைவுகளில் தன் இதழ்களால் முத்தமிட்டான். அவனது ஒவ்வொரு முத்தமும் மதியின் உடலில் ஒரு மெல்லிய அதிர்வை உண்டாக்கியது. ஆதி என்று அவள் மெல்லிய குரலில் அவனை அழைத்த போது அது அழைப்பு போல இல்லாமல் அவனது காதலின் பிடியில் தானாக சரணடைந்த சரணாகதி போல இருந்தது. ஆதித்யா மதியின் கண்களை நேராக பார்த்தான். அந்த கண்களில் அவனுக்கான மொத்த காதலும் ஒளிந்திருந்தது. மதி, உன்னை கரம் பிடிச்ச இந்த நிமிஷம் வர நான் வெறும் ஆதித்யவர்ம. ஆனால் இந்த வினாடி, இந்த அறை, இந்த அமைதி எல்லாம் எனக்கு ஏன் மதியோட ஆதித்யாவை தவிர வேற எதுவுமே தெரியலடி. அவன் பேச பேச மதி அவனது சட்டையை பற்றி கொண்டிருந்த விரல்களை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது இதயம் அவன் மார்போடு சேர்ந்து துடித்தது. அந்த அறையில் சொற்கள் தேவைப்படவில்லை. இருவரின் மௌனமே ஒரு மொழியாய் மாறியது. மதியெனும் செப்பு சிலையாய் அவள் கிடக்க மன்னவன் ஆதி அவள் மேனியில் கவிதை எழுத தொடங்கினான். ஒவ்வொரு மெல்லிய தீண்டலும் ஒரு காவியமாய் மலர காலத்தின் நகர்வு அங்கே ஸ்தம்பித்து நின்றது. வெளிச்சம் மெல்ல குறைந்து அறையே இருளில் மூழ்கினாலும் அவர்களின் காதலின் வெளிச்சம் அங்கே விஸ்வரூபம் எடுத்தது. அவளது இடப்போர மச்சத்தில் ஆதி ஒரு இதழ் முத்தம் பதிக்க மதி அவனது தோளில் தன் முகத்தை புதைத்து ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டாள். அது பயத்தின் பெருமூச்சு அல்ல,
தன் வாழ்நாளின் ஆக சிறந்த சொர்க்கத்தை கண்டுபிடித்த திருப்தியின் பெருமூச்சு. மீண்டும் அந்த பாலின் ஈரம் மதியின் இதழோரங்களில் மின்ன ஆதித்யா அதை ஒரு துளி கூட வீணாக்காமல் தன் இதழ்களால் பருகினான். அது வெறும் பால் மட்டுமல்ல, அவனது காதலின் சாராம்சம். நீ என்னோட சரிபாதடி, உன்கிட்ட தொடங்கி உன்கிட்டயே முடிய போகும் என் ஆசை எல்லாம் என்று அவன் முணுமுணுக்க, மதி அவனது நெஞ்சில் தன் கரங்களை வைத்து அவனை இன்னும் தன்னிடம் இழுத்து கொண்டாள். அந்த அறை மல்லிகை வாசத்தால் மயங்கியது, மௌனத்தால் திளைத்தது. இறுதியில் இரு உயிர்கள் ஒன்றான அந்த அற்புதத்தால் பூரித்தது. இங்கிருந்து விடியல் தொடங்கும் வரை அவர்களின் உலகம் அவர்கள் இருவருக்குள் மட்டுமே சுருங்கி போனது. அந்த நள்ளிரவின் மௌனத்தில் ஆதியின் மூச்சும் மதியின் மூச்சும் ஒன்றாக கலந்து ஒரு புதிய ஜீவனின் காதலை கொண்டாடத் தொடங்கின. முதல் கூடல் இனிதே முடிய அந்த நள்ளிரவு அறை இன்னும் தனியாக காதலின் வெப்பத்தில் தகித்து கொண்டிருந்தது. ஆனால் ஆதித்யவர்மனின் பேரன்பிற்கு அது மட்டும் போதவில்லை. முதல் கூடல் முடிந்த பின்பும் அவளது மோகன புன்னகை அவனை சுட மீண்டும் மீண்டும் தன் மதியை ஆளத் தொடங்கினான் அந்த ஆதித்யவர்மன். அவளது மென்மையான சாஃப்ட் சில்க் புடவையின் சுருக்கங்கள் கலைந்து கிடக்க, மதியின் நெற்றில் இருந்த அந்த இரத்த சிவப்பு குங்குமம் ஆதித்யாவின் மார்பிலும் அவனது ஆண்மை மிக்க கன்னங்களிலும் ஒரு புதிய காதல் கோலமாய் ஒட்டி கொண்டு ஜொலித்தது. மதியின் நெற்றி வகிடு கலைந்திருக்க, அவளது முழு அழகையும் தன் காந்த கண்களால் அணுவணுவாக பருகி ரசித்து கொண்டிருந்தான் ஆதித்யா. தன் கணவனின் அந்த ஆக்ரோஷமான ரக்கட் காதல் பார்வையை தாங்க முடியாமல் மதி தன் நீண்ட இமைகளை மூடி வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அதை பார்த்த ஆதித்யா சும்மா இருப்பானா? தன் வலுவான இரும்பு கரங்களை மெதுவாக கொண்டு சென்று அவளது முகத்தை மூடியிருந்த தன் ஒற்றை கையை மென்மையாக விளக்கினான். அவளது இதழோரம் தன் விரல்களால் வருடி காதலோடு மிரட்டும் குரலில், ஏண்டி கண்ண மூடுற? ஏன் பொண்டாட்டிய ஏன் சொத்தை நான் ரசிக்கிறேன், அதுக்கு எதுக்குடி இந்த ராட்சசிக்கு எவ்வளோ வைக்கும்? முகம் அப்படி தக்காளி பழம் போல சிவக்க, ஆதியின் நெஞ்சில் தன் கைகளால் செல்லம்மாய் முட்டி, சி போங்க ஆதி, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தான், விடுங்க என்ன என்று வெட்கத்தில் அவனிடமிருந்து தப்பித்து நகரப்போனாள். ஆனால் ஆதித்யவர்மன் வீழ்த்த நினைத்த கோட்டை அவளை அப்படியே லேசில் விட்டு விடுவானா என்ன? நகர்ந்தவளை தன் ஒரே இழுப்பில் மீண்டும் தன் மாசான மார்போடு பலமாக இழுத்து அணைத்து அவளை காதலால் மொத்தமாக காலி பண்ணிவிட்டான். அவளது மொத்த உலகத்தையும் தன் பேரன்பில் நிரப்பி அவளை தன் வசமாக்க துடித்தான் ஆதித்யா. அப்போது மதி திடீரென அறைக்கு வெளியே கைகளை நீட்டி பதறினாள். ஆதி, அங்க பாருங்களேன், அவங்க எல்லாரும் இருக்காங்க என்று கூற, அவளது இடையை இன்னும் பலமாக வளைத்து பிடித்து குறும்பாக, யாரடி அது இந்த நேரத்தில் நம்ம அறைக்குள்ள யார் வரப்போறா என்று கேள்வியாய் கேட்க, ஐயோ ஆதி, அவங்க தான் நம்மளையே ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்களே, நம்மளோட அன்பான ஆடியன்ஸ் தான். அவள் சொன்னதும் ஆதித்யா மெதுவாக தன் தலையை கோதிவிட்டு அப்படியே நிமிர்ந்து நேராக ரசிகர்களை பார்த்து தன் பட்டு சட்டையின் காலரை தூக்கிவிட்டு மரண மாசாக புன்னகைத்தான். ஹலோ, இங்கே பாருங்களேன் என்னோட நண்பா அண்ட் நண்பிகளே, என் ஒய்ஃப் மதி ரொம்ப வெக்கப்படுறா. அவளால் உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண முடியலையா. அதனால் நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுட்டு அடுத்த ஒரு புதிய கதையோட புதிய மாஸ் எபிசோட்ஸில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய் என்று சொல்லிவிட்டு ஆதித்யா கேமராவை நோக்கி தன் கையை நீட்டி லேசாக மூடினான். மீண்டும் மதியின் பக்கம் திரும்பி அந்த ரக்கட் புன்னகையோடு, இப்போ வாடி ராட்சசி, உன்னை இப்போ யாரு காப்பாத்துறாங்கன்னு பாப்போண்டி என்று சொல்லி மதியை மீண்டும் தன் காதலின் ஆழத்திற்குள் இழுத்து கொள்ள அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி அணிந்து அரை முற்றிலும் இருளானது. இதோட இந்த கதை முடிவடையுது காய்ஸ். நம்மளோட கர்ப்பம் தீர்க்கும் கார்முகிலே கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். லவ் யூ கைஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு நியூ எபிசோடு நியூ கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.